ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்டெக். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஜியோ கஸ்டமர்ஸும் 395 பிளான் ஒரு பிளான் இருந்துச்சு ப்ரோ. அந்த 5G நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த பிளான் எங்கே, இப்போ இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்னு எல்லோரும் கமெண்ட்டை கேட்டுட்ருக்கீங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் நம்ம ஜியோ ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜியோ ஆப்பில் ரீசார்ஜ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வேல்யூ அப்படின்னு போட்டிருக்கும் பாருங்கள். இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். அந்த இதில் பாப்புலர், ட்ரூ 5G அன்லிமிட்டெட் பிளான்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த பிளான் வந்துடும் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதில் 479 ருபீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளான் தான் 395 ருபீஸாக இருந்துச்சு. அது பாருங்கள், 84 days 6GB பிளானு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம அப்போ 5G யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ 5G யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எல்லாருமே நீங்கள் ட்ரூ 5G, அதாவது நம்ம டெய்லி 2GB பெர் டேக்கு 2GB அப்படிங்கிற பிளானை நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணணுக்காகவே அவங்க இந்த 479 ருபீஸில் 5G அவங்க ஆக்டிவேட் பண்ணலை. ஸோ 479 போட்டு நான் 5G அடிஷ்னல் பிளான் எதுவும் போட்டுக்கலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ அது இல்லை. அதனால் நீங்கள் 479 ருபீஸ் போட்டு நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா 5G ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பெர் டேக்கு நீங்கள் 2GB அந்த பிளான் போட்டிங்கனாலே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.